அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுதிய கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்ற புத்தகம் ஒரு ஆவணம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நந்தனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் பிரதியை அவர் வெளியிட மூத்த பத்திரிகையாளர் என் ராம் மற்றும் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் கொரோனா இரண்டாவது அலையை எப்படி கட்டுப்படுத்தியது என்பதை பற்றி அந்த துறை அமைச்சரே எழுதியிருப்பது சிறப்பு என்றார். இதை பதிவு செய்யாவிட்டால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி ஆட்சியில் இருந்ததால் இந்தியாவிற்கு கொரோனா வரவில்லை என்றும் கூறுவார்கள் என உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் வெறும் புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு ஆவணம் என்று தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் கைட் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா இரண்டாவது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக விவரமாக அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். கொரோனாவை வென்ற அந்த கிரெடிட் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் அந்த தலைப்பின் மூலம் அந்த கிரெடிட்டை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்ம அனைவரும் பாராட்ட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள். அதாவது சம்பவத்தை நேரில் பார்த்தவரே அதை பற்றி எழுதி பதிவு செய்வதுதான் அதற்கு பெயர். அதே போல தமிழ்நாடு என்பது எப்படி கொரோனாவை வென்றது என்பதை அந்த துறைக்கான அமைச்சரை எழுதியிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். இல்லைன்னா யாராவது எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லாக கோவிட் வந்துச்சு, பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. தமிழகத்தில் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 6 லட்சம் கோடியில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சபாநாயகர் அப்பாவு, குஜராத்தில் தொழில் தொடங்குவோர் 4 ஆண்டுகளில் ஓடிவிடுவார்கள் என்றும் தெரிவித்தார். 6 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடு நம்முடைய தூத்துக்குடி முக்கிய தொழில்கள் இங்கே வர இருக்கின்றது, தென் மாவட்டங்களுக்கு வர இருக்கின்றது. இதை கூட சில பேர் 6 லட்சம் கோடி தானே, குஜராத்திலே 10 லட்சம் கோடி வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மாநிலத்துக்கு தொழில் தொடங்க செல்கின்றவர்கள்லாம் 3 அல்லது 4 ஆண்டு காலத்தில் ரைட் ஆஃப் பண்ணி விடுவார்கள். லோன் வாங்கும் போதே ரைட் ஆஃப் என்று தான் சொல்வார்கள். அவ்வாறு கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கியில், பொதுத்துறை வங்கி, தனியார் வங்கிகளில் வாங்கிய கடன்களில் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை 25 லட்சம் கோடி ரூபாய் கடன் மத்திய அரசு தள்ளுபடி செய்திருக்கின்றது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவில் அத்தனை பேர்களும் குஜராத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்தியாவில் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.